வணக்கம். நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். இட்லி தோசைக்கு தொட்டுக்க நல்ல வடகறி, பூரி, பொங்கலுக்கு கூட தொட்டுக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப்பு துவரம் பருப்பு ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். நாங்கள் தனித்தனியாக ஊற வச்சோம். அது அவ்வளோவா இது இல்லை. அதில் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்சியில் எடுத்து போட்டு 2 மிளகா, சோம்பு, உப்பு இதில் போட்டு அரைச்சிருக்கணும். நான் உப்பு மறந்துட்டு அரைக்கும்போது, அதனால் இப்போ பிசையும் போது போட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டு, சின்ன வெங்காயம் 1/4 கப்பு, கொத்தமல்லி நல்லா தாராளமாக பொடியாக நறுக்கி போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சோன்னே அந்த இடியப்பம்லாம் புழிய ஒரு தட்டு இருக்குல்ல, அந்த தட்டில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த பருப்பு கலவையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரே அளவாக ஈவனாக ப்ரெஸ் பண்ணி இட்லி பானையில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது வெந்த உடனே எடுத்துகிட்டு அதை நல்லா ஒரே சைஸில் ஒரு 1 இன்ச்சு இருக்கிற அளவுக்கு கத்தியால் நல்லா கட் பண்ணிக்கோங்க. இது எண்ணெய் தடவிட்டு வேக வச்சுருக்கிறதால அது நல்லா கட் பண்ண உடனே ஈஸியாக எடுக்க வரும். அப்படியே கரண்டியால் உள்ள தோசை திருப்பியோ ஒரு கரண்டியோ வச்சு இது பண்ணிங்கன்னா அழகாக வந்துருச்சு பாருங்கள். இது கொஞ்சம் பெருசாக இருந்ததால் இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணேன். அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த ஹேக் இது ரொம்ப வடை கரையாமல் இருக்க, நீங்கள் வடையை கட் பொரித்து வறுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உதுத்துட்டு இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் வடை கிளம்ஸியாக இருக்கும். இது வடை கடிப்படுற மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் வரும். ப்ளஸ் நல்லா வாயிலையும் கரையும். அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் வச்சு வாணலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சு அது சூடானோன்னே இந்த கட் பண்ண வடையெல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சம் மேலே மட்டும் லைட்டாக ஒரு ஷாலோ ஃப்ரை கைண்டில் வர மாரி ஒரு 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கம் பிரட்டி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே ஒரு பக்கம் சைடில் இருக்கட்டும். இந்த காரம்லாம் ஒரு தடவை அப்படியே செஞ்சு பார்த்துக்கோங்க நான் சொல்கிற அளவுப்படி. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா அதிகமாகவோ கம்மியாகவோ பண்ணிக்கலாம். எல்லாரோட ரெசிபிக்கும் இதுதான் இது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு 6 பல் பூண்டை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. 3 வெங்காயம் நீட்டாக வாக்கில் கட் பண்ணோம். தக்காளியும் 3 போதும். எங்கள் தக்காளி கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்ததால் நாங்கள் 4 எடுத்து அதையும் பொடியாக சாப் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த வடகறி மசாலாவுக்கு சில பொருள்லாம் அரைக்கிறோம்ல, அது என்னென்னலான்னா தேங்காய் 1/4 கப்பு, பட்டை சிறிதளவு, கிராம்பு 2, பச்சை மிளகா 2, கசகசா 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கசகசா பேஸ்ட்டாக அரைப்படலைன்னா உங்களுக்கு வெந்நீரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சிங்கன்னா நல்லா வரும். இது வடகறி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோன்னே அந்த பூண்டு நல்லா நறுக்கி வச்சுருக்கோம்ல அதை போடணும். அதுக்கப்புறம் வெங்காயம் நீட்டாக வதக்கி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வால்யூம் பாதியாகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இது நல்லா வதக்குனிங்கன்னா அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொண்டு வரும். வெங்காயம் இந்த வடகறிக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ பெரட்டி கொடுத்து வதக்கணும். அளவு குறையுது பாருங்கள் நல்லா. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு தக்காளி போடணும். தக்காளியை போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கணும். அது இதாகணும். அப்புறம் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு இந்த தேங்காய், பச்சை மிளகா அதெல்லாம் போட்டுக்கோல அதை பெரட்டி விட்டுட்டு அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அதை ஒரு நிமிஷம் நல்லா அந்த வாசனை போகிற அளவுக்கு வதக்கி வச்சுக்கணும்.
இப்போ வந்து நான் இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டம்ளர் 3 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வடையை வந்து இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். தோசை, இட்லி, பூரி எது கூட வேணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வடை வந்து வாயில் மெல்ட் ஆகும். இதே மாதிரி நிறையா வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோடய சேனல் பற்றி சொல்லுங்கள். இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.